KRA வித்யாசிரமம் 1995 ஜூன் மாதம் ஆரம்பித்தது. இது ஆரம்பிக்க வேண்டிய காரணம், எங்கள் அப்பா பேரில் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதற்கு அவங்க எஜுகேஷனில் குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருக்குறாங்க. அது எங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் மிஸ்ஸஸ் வசுந்தரா செல்வராஜ் அவங்க அப்பா பேரில் ஸ்கூல் ஆரம்பிக்கணுன்ட்டு விருப்பப்பட்டாங்க. அதன் பேரில் அப்பாட்டையும் சொல்லி இந்த ஸ்கூலை ஆரம்பிக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணி அன்றைக்கிலிருந்து நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. வணக்கம். 1995 வருடம் இந்த பள்ளி துவக்கப்பட்டது. இதுக்கு மெயின் காரணம் எங்கள் ஃபாதர்-இன்-லா அப்பாசாமி நாயுடு ஜமீன்தார். அவங்க நிறைய பேருக்கு இந்த படிப்புக்காக உதவி பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க குழந்தைங்களாகிய நாங்கள் அவங்க போன வழியிலேயே நாமளும் ஏதாவது செய்யணும் இந்த எஜுகேஷனுக்குங்கிற ஒரு எண்ணத்தில், அதுவும் கிராமத்து குழந்தைங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த நோக்கத்தோடு எங்கள் ஊரில் பூர்வீகமான இடத்துல நாங்கள் இதை ஆரம்பித்தோம். ஆனால் இந்த கோவில்பட்டி வட்டார மக்களுடைய விருப்பத்தின் பேர்லேயும் கட்டாயத்தின் பேர்லேயும் நாங்கள் கோவில்பட்டிக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இப்போது நியர்லி 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த பள்ளியின் முதலாவது ஆண்டு விழா அரண்மனை வளாகத்திலேயே நடைபெறும் பொழுது திருமிகு ஜமீன்தார் KR அப்பாசாமி நாயுடு அவர்களும் தலைமை தாங்க கோவை தொழிலதிபர் திரு GK ராஜகோபால் அவர்கள் முன்னிலை வகிக்க விழா மிகவும் சிறப்பாக நடந்தேறியது. அந்த சமயத்தில் அரண்மனையிலேயே இந்த பள்ளி குறைந்த அளவு குழந்தைகளை வைத்துக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டது. அந்த இடம் போதுமானதாக இல்லாமல் இருந்ததனால் அவர்களுக்கு சொந்தமான பக்கத்து கிராமம் நாலட்டின்புத்தூரில் தற்காலிகமான வகுப்பறைகளை கட்டி அங்கே ஒவ்வொரு வகுப்பாக படிப்படியாக உயர்ந்து கொண்டே 10ஆம் வகுப்பு வரை நாலட்டின்புத்தூர் தற்காலிக கட்டிடத்தில் நடைபெற்று வந்தது. இந்த தற்காலிக கட்டடத்தில் நடைபெறும் பொழுது இதற்கென்று ஒரு அறக்கட்டளை நிறுவ வேண்டும் என்ற எண்ணத்தில் திருமிகு K. செல்வராஜ் அவர்களை மேனேஜிங் ட்ரஸ்டி என்ற நிர்வாக இயக்குனர் தலைமையில் திருமிகு வசுந்தரா செல்வராஜ் அவர்கள், திரு அருண் செல்வராஜ் அவர்கள், திரு மைத்ரேயி பிரியா அருண் அவர்கள், திரு மகிதா சுரேஷ் அவர்கள் ஆகியவர்களை உறுப்பினர்களாக கொண்டு அறக்கட்டளை பதிவு செய்யப்பெற்றது. இந்த அறக்கட்டளையுடைய முக்கியமான நோக்கம் இந்த வட்டாரத்திலே மிகச்சிறந்த பள்ளியாக இந்த பள்ளி உருவாக்க வேண்டும், தேவையான மாணவர்களுக்கு வேண்டிய உதவி செய்து அவருடைய கல்வியில் எந்த விதமான தடங்களும் இன்றி கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடனும், மருத்துவ உதவி யாருக்காவது மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுபவர்களுக்கு, மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பத்தினருக்கு உதவும் நோக்கத்துடனும் இந்த அறக்கட்டளை தொடங்கப்பெற்றது. I am Abhiram from 4th C.
My school name is Ravilla Kayariya Vidyashram Matriculation Higher Secondary School. I love my principal and teachers. There is a big playground in our school. We can enrich our knowledge. Our teachers will help us to learn quickly. We have computer lab, English lab and library in our school. பொதுவாகவே இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சக்தி மிக அதிகம். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை முறைப்படியாக பயன்படுத்த வேண்டும். இடையில் தேவையில்லாமல் பேசிக்கொண்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்பதை கருத்தில் கொண்டு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அவர்களுக்கு தேவைக்கு தகுந்தாற்போல் வாசித்தல் பயிற்சிக்காக பல புத்தகங்களை கம்பல்சரியாக கொடுத்திருக்கின்றோம். உதாரணமாக 1 மற்றும் 2ஆம் வகுப்புக்கு கிட்ஸ் ஏஜ் என்ற இன்டர்நேஷனல் புத்தகம் அனைத்து மாணவ மாணவியருக்கும் வழங்கியிருக்கின்றோம். 3, 4, 5 கிட்ஸ் புன்னகை புத்தகங்கள் வாங்கி கொடுத்திருக்கின்றோம். 6, 7, 8 கிட்ஸ் ஜீனியஸ் என்ற புத்தகம் வாங்கி அளித்திருக்கின்றோம். 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன் கம்பல்சரியாக வாங்கியிருக்கின்றோம். இதனால் பள்ளியில் இடைவேளையில் மாணவ மாணவியரின் தேவையில்லாத பேச்சுக்கள் குறைந்திருக்கின்றன. தங்களை இன்னும் சிறப்பாக கல்வியை நோக்கி இயங்குவதற்கு சிறப்பு. மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு ஐஐடி கோச்சிங் மதுரையிலிருந்து ரீச் அகாடமி என்ற பிரைவேட் கம்பெனி மூலமாக வாரம் ஒரு முறை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தவிர பிள்ளைகளின் மாரல் சப்போர்ட்டிற்காக 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு ஆழியாறில் இருக்கக்கூடிய அறிவு திருக்கோயில் வல்லுநர்களால் வாரம் ஒரு முறை யோக பயிற்சியும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் தெளிவாக நடத்தப்படுகின்றது. இது தவிர ஒவ்வொரு நாளும் பள்ளி துவங்கும் போது மொத்த பள்ளிக்குமே ஒரு 3 முதல் 5 நிமிடம் வரை மெடிடேஷன் வகுப்புகள் ஆரம்பித்திருக்கின்றோம். இதனால் பிள்ளைகளின் செயல்திறன் படிப்படியாக முன்னேறுகின்றது என்பது பாராட்டுக்கள். 10ஆம் வகுப்பை பொறுத்தவரை அடிஷனலாக அனைத்து மாணவ மாணவியரும் NTSC நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் எழுத ஊக்குவிக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் பிள்ளைகள் படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். விரைவில் மாநில அளவில் தேர்ச்சி பெறுவார்கள் என்று நம்புகின்றோம்.
முக்கியத்துவம் கொடுக்கணும் போது 9th ஸ்டாண்டர்டில் 8th வரும்போதே வந்து எங்கள் பசங்க படித்தா போதும், விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பெற்றோர்களை தான் நிறையா கேட்டுக்கிறோம். அதே போல் அவங்களோட வீட்டில் வந்து அவங்களோட ஷெட்யூல் என்னன்னு கேட்டால் ஒரு பேரண்ட்டு கூட வந்து விளையாடுறதுக்கு டைமோ ஒதுக்கலை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ முழு பொறுப்பும் நம்மளை சார்ந்தது அப்படின்னு நினச்சிட்டு தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுங்கிற முறையில் சில கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, அப்புறம் யோகா வந்து 1 to 12th வரைக்கும் கம்பல்சரியாக வாரத்துக்கு ஒரு நாளாவது செய்யட்டும் அப்படிங்கிற அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அப்புறம் சில சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்ட்டு கேரம், செஸ்ஸு, டான்ஸ், அந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸு கோகரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். 1லேருந்து 12th வரைக்கும் கண்டினியூஸாக வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணால் அது வந்து அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃபுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த சாஃப்ட் ஸ்கில் வந்து அவங்கள ப்ரொஃபஷனாகவும் ஆகலாம். இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க பாடி ஃபிட்னஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் வந்து இந்த கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அது ரொம்ப நல்லாவே போயிருக்குது. அந்த குழந்தைகளை அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து தக்க வைக்கிறதுக்காக வேண்டி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அதுக்குள்ளே போட்டி நடத்தி ஒவ்வொரு தடவையும் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுறோம். பள்ளியின் மாணவரின் எண்ணிக்கை 1885, ஆசிரியர் பெருமக்களின் எண்ணிக்கை 75, நடத்துனர், ஓட்டுநர் அனைவரையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேற்பட்ட தொகை இருக்கின்றது. எனவே அதற்கென பள்ளிக்காகவே ஒரு நர்ஸ் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அவரின் சேவையையும் இந்த தருணத்தில் நினைவுகூர விரும்புகின்றேன். தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். இது தவிர தேவைப்படும் போது உரிய நடவடிக்கை எடுத்து பெற்றோருக்கும் தனிக்கவனம் செலுத்துவதனால் மிக சுமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. I am Devi Janani. I am studying 12th standard. I have secured state 5th rank with 495 out of 500 in my 10th standard. I am really on a cloud 9 to say that I am a student of KRA. In this school we have a good enough infrastructure with separate labs for biology, physics, chemistry and even English. We maintain excellent language skill here. Owing to these reasons, we are maintaining 100% result in our board exams for the past 6 to 7 years. We also have special yoga classes here for 10th and 12th standard students to make them psychologically fit for their survival. Our teachers are well supporting. We have a motivating principal, sir. Our management is incredible that we are selected as the best school in the Tuticorin district for the second time. I am very sure that we will secure state ranks in the upcoming board exams also. Thank you. Chess, carom, அப்புறம் டான்ஸ் 2 டைப் ஆஃப் டான்ஸ், வெஸ்டர்ன் அண்ட் பரதம், கர்நாடிக் மியூசிக், கீபோர்டு, அப்புறம் சிலம்பம், கராத்தி, இதெல்லாம் வந்து எங்களுடைய கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ப்ளஸ் வந்து ட்ராயிங் சோஷியல் கரிக்குலத்தில் வருது. ப்ளஸ் வந்து யோகா வந்து கம்பல்சரியாக வந்து 1 to 10th கம்பல்சரியாக ஒன்ஸ் இன் அ வீக் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போது 1800 பேர் இருக்கிறதுனால வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் கண்டென்ட்ஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்காங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்ப கம்மியான ஸ்ட்ரென்த் இருக்கும்போதும் டிவிஷனல் லெவலில், டிஸ்ட்ரிக்ட், ஜோனல் லெவலில் சாம்பியன்ஷிப் வாங்கின காலெல்லாம் உண்டு. ஸோ அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கொடுத்த மோட்டிவேஷன் தான் காரணம். ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து ப்ரொஃபஷனல் காலேஜ் போனதுனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் வந்து டிவிஷனல் லெவல் வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டாக வராங்க. பேரண்ட்ஸும் வந்து ஒத்துழைக்கிறாங்க.
எங்களது பள்ளியில் கால்பந்து, வாலிபால், பேஸ்கெட்பால், த்ரோபால் போன்ற ஒவ்வொரு விளையாட்டிற்கும் தனித்தனியாக பயிற்றுனர்கள், கால்பந்து மற்றும் வாலிபால், கூடைப்பந்து போன்ற அணிகள் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக மாவட்ட அளவிலான போட்டிகளில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. அது மட்டுமின்றி இந்த ஆண்டு பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்படக்கூடிய உள்வட்ட விளையாட்டுப் போட்டிகளை எங்களது பள்ளியானது சிறப்பாக நடத்தியது. இதில் கடந்த 8 ஆண்டுகளாக எங்களது பள்ளியானது ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் பெற்றது. இந்த ஆண்டும் அதே போல எங்களது பள்ளியானது தடகள அணியானது 123 புள்ளிகள் பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பெற்றது. இது ஒட்டுமொத்த இந்த வெற்றிக்கு காரணம் எங்களது பள்ளியின் நிர்வாக அதிகாரி மற்றும் எங்களது பள்ளியின் செயலர் அவர்கள். அது மட்டுமின்றி எங்களது பள்ளியின் ஆட்சி மன்ற குழு தலைவர் மற்றும் பள்ளியின் முதல்வர் அவர்களின் பெரு ஒத்துழைப்பு. இந்த தருணத்தில் ஆசிரியர் பெருமக்களின் பாராட்ட வேண்டும். தன்னலம் கருதாமல் மிக சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள். ஒவ்வொரு டேர்மிலுமே ஒரு காம்படிஷன்ஸ் என்று வைத்திருக்கின்றோம், ஒரு செலிப்ரேஷன் என்று வைத்திருக்கின்றோம். பள்ளி ஆண்டு விழா, பள்ளி விளையாட்டு விழா, குழந்தைகள் தின விழா என்று ஒவ்வொரு டேர்மிற்கும் ஒவ்வொரு காம்படிஷன்ஸாக, ஒவ்வொரு செலிப்ரேஷன்ஸாக வைத்திருக்கின்றோம். இதில் மகிழ்ச்சியாக சொல்ல வேண்டுமானால் பள்ளி ஆண்டு விழாவிற்கு தேவையான பரிசு பொருட்கள் அனைத்தையுமே எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே சேர்ந்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கின்றோம். இது மிக சிறப்பான ஒரு தன்மையினால் பள்ளி ஆசிரியர் பெருமக்களாகிய எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள தொடர்பு மிக சிறப்பாக இருக்கின்றது. எங்கள் பள்ளியில் பெருமைப்பட வேண்டுமானால் மாரல் பிஹேவியரில் இதுவரை எந்த விதமான ஒரு சிறு தடங்களும் வந்ததில்லை. இதற்கு முழு ஒத்துழைப்பு ஆசிரியர் பெருமக்கள், மிக சிறப்பாக எங்களை வழிநடத்தக்கூடிய நிர்வாகம், இறை அருள் அனைத்துமிருந்து சிறப்பாக செய்ய இயலுகின்றது. அறக்கட்டளை தொடங்கிய நாள் முதல் இந்த பள்ளிக்கு எந்த விதமான உதவிகளையும் இந்த அறக்கட்டளையுடைய உறுப்பினர்கள், தலைமை திரு கே செல்வராஜ் அவர்கள், அதனுடைய உறுப்பினர்களாக திருமிகு வசந்தர் செல்வராஜ் அவர்கள், திரு அருண் செல்வராஜ் அவர்கள், திருமிகு மைத்ரேயி பிரியா அவர்கள், திரு மகிதா சுரேஷ் அவர்கள் ஆகியோர்களை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இது தவிர பள்ளியினுடைய நிர்வாகம் முழுக்க முழுக்க திருமிகு செல்வராஜ் அவர்களுடைய கையிலும் திருமிகு வசந்தரா செல்வராஜ் அவர்களுடைய கையிலும் இருக்கின்றதாலும், அதே சமயத்தில் திரு மைத்ரேயி பிரியா அவர்கள் இந்த பள்ளியின் ஜாயிண்ட் செக்ரட்டரி என்ற இணை இயக்குநராக, இணை செயலராக செயல்பட்டு வருகின்றார்கள். இதனுடைய நோக்கம், அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்கின்றார்கள், திருமிகு மகிதா சுரேஷ் அவர்கள் சென்னையில் இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே சென்னையிலோ கோயம்புத்தூரிலோ மற்ற பள்ளிகளில் என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன, அந்த நடைமுறைகளை நமது பள்ளியில் பின்பற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிக்கடி முதல்வருடனும் அல்லது எங்களுடனும் கலந்து புதிதாக டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி எல்லாவற்றையும் இந்த பள்ளியில் புகுத்தி அவற்றை மிகுந்த முறையில், நல்ல முறையில் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். அதே சமயத்தில் திரு அருண் செல்வராஜ் அவர்கள் முதலில் கேத்தி என்ற ஊரில் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படித்திருக்கின்றார்கள். அதன் பின்பு பெங்களூரில் படித்திருக்கின்றார்கள். அதன் பின்பு அவர்கள் தொழில்நுட்ப கல்லூரியில் படித்திருக்கிறார்கள். இத்தனை இடங்களிலும் தான் பெற்ற கல்வி முழுவதிலுமே எந்தெந்த வகையில் மாணவர்களுடைய, குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கின்றதோ அந்த செயல்பாடுகளை அனைத்தையும், அந்தந்த பள்ளியில் உள்ள நல்ல கூறுகளை அனைத்தையும் இந்த பள்ளியில் புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது.
பிரின்ஸிபல் ரூம் வந்து எப்போ வந்து ஒரு 100 பென் வந்து கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு ஆர்ட் இல்லாட்டி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும், ஹேண்ட் ரைட்டிங், குட் ஹேண்ட் ரைட்டிங் எதுனாலும் வந்து சார் வந்து காட்டினா அந்த கன்சர்ன் டீச்சரோட அப்ரூவலோட சரி நல்லா இருந்துச்சு சொன்னால் உடனே ஒரு பெண்ணு தான். ஸோ வருஷம் முழுவதும் இது நடந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து நான் கண்கூட வந்து ஒவ்வொரு வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த சாஃப்ட் ஸ்கில் வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகுது. நல்லா எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டாக லீவில் பண்ண ஒரு ஆக்டிவிட்டீஸ் கூட வந்து ப்ரைஸ் வாங்குறதுக்காக வராங்கும்போது அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுங்க தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. எங்கே போனாலும் எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன்னு ஒரு சிலர் நம்ம குழந்தைங்கள கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அங்கே இங்கே எல்லாம். அப்போ இந்த மாதிரி நம்ம கேஆர்ஏ வித்யாஷ்ரம்னு சொன்னால் கோவில்பட்டி அது எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவ்வளோ சின்ன ஊரில் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கா அப்படின்னா அவங்க ஆச்சரியப்பட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இனியும் அதை தொடர்ந்து நடக்கணும்னு தான் நான் விரும்புகிறேங்க.